பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வச்சு பேசியிருக்காரு. இதுவரையிலும் இது போன்ற ஒரு மாநாடு விவசாயிகள் ஏற்பாடு செய்த ஒரு மாநாட்டை தொடங்கி வச்சிருக்காரான்னு பார்த்தா இல்லை அப்படின் போது இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு ஒரு கூற்று முன்வைக்கப்படுது. அதே சமயம் திடீரென்று இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு பேசுவது அப்படிங்கிறது உண்மையில் விவசாயிகள் மீதான அக்கறையா இது அரசியல் நோக்கமா அப்படிங்கிற ஒரு விவாத பொருளும் முன்வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து, பிரதமர் ஒரு வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்க, இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை நான் பார்க்கிறேன். அதை தாண்டி இதுல அரசியல் இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஏனென்றால் இந்த நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் ஒரு இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்க வந்திருக்கிறார், வரவேற்கிறோம். அவர் சொன்ன சில வாசகங்களை இந்த இடத்தில் நினைவு கூர்ந்து விட்டு நான் மறுபடியும் பேசுறேன். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வாழும் பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அப்போ அந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. கூடுதலாக தென்னகத்தினுடைய சுவையான உணவுகளை உலகமெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற பிரதமருடைய வாசகத்தையும் நாங்கள் வழிமொழிகிறோம். இருக்கட்டும், இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம்னு பேசிட்டே இருக்கிறோமே, அந்த இயற்கை விவசாயம் உடனடியாக சாத்தியப்படுமா? இன்னைக்கு கடையில் விற்கக்கூடிய ஆர்கானிக் பொருட்கள் எல்லாம் உண்மையிலேயே ஆர்கானிக் பொருட்கள் தானா? என்னைக்கு சோதனை போட்டிருக்கோம். இப்ப நான் ரசாயன உரங்களை போட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரசாயன உரங்களிலிருந்து இயற்கைக்கு இந்த நிலத்தை மாற்ற வேண்டுமானால், பண்படுத்த வேண்டுமானால் 4 முதல் 5 வருடங்கள் அந்த நிலத்தை சும்மா போடணும் சார். பேசுறதுலயோ பேப்பர்லயோ கதை இல்ல, சரிதா? நாங்க என்ன கேட்கிறோம், 4 முதல் 5 ஆண்டுகள் வரை ஒரு நிலத்தை வருஷம் என்ன செய்யணும், ஒரு 3 உழவடிக்கணும், மண்ணை மாற்றி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். 5வது வருடம் தான் அந்த ரசாயன உரம் பயன்படுத்தப்பட்ட ஒரு நிலம் பண்புக்கு, இயற்கை விவசாயத்திற்கு உகந்த நிலமாக மாறும் என்பது விதி. அவர் பேசின ஒரு கருத்து அது ஏற்புடையதா இருக்குமான்னு பாருங்க. அவர் சொல்றாரு 1 ஏக்கர் 1 பருவம் அப்படின்னு தொடங்குங்க அப்படிங்கிறார். இப்ப நீங்க ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கீங்க அப்படின்னா 10 ஏக்கரையும் ஒரு 5 வருஷம் அப்படியே சும்மா போட்டு இருக்க முடியாது. அது வரைக்கும் வாழ்வாதார உணவுக்கு அப்படிங்கிறது என்னங்கிறது கேள்விக்குறி வரும். அப்படிங்கும்போது ஒரு ஏக்கர் மட்டும் சும்மா போட்டு மீதி 9 ஏக்கர்ல நீங்க சாகுபடி பயிர் விளைவித்தல் அப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த 1 ஏக்கர்ல இருந்து தொடங்குங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது ஏற்புடையதா தானே இருக்கு. இல்ல, 1 ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய சிறு குறு விவசாயி அதுல என்ன செய்ய முடியாது, அவன் பரீட்சித்து பார்க்க முடியாது, தோத்து போயிடுவான். இப்ப 10 ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் 1 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒண்ணுதான் சொல்றேன், எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே நடைமுறை சாத்தியம் என்பது ஆடு மாடு கோழி மீன் இது சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் தான் இயற்கை விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்குமே தவிர, அந்த 1 ஏக்கர் முதல் 4 ஏக்கர் 5 ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய சிறு குறு விவசாயி இந்த பரீட்சார்த்த முயற்சியிலே ஈடுபடுவதற்கு காலங்கள் எடுக்கும். நாங்க என்ன கேட்கிறோம், ஒரு ரசாயன உரம் பயன்படுத்தப்பட்ட நிலத்தை இயற்கை விவசாயத்திற்கு மாற்றும் வரை அந்த விவசாயிக்கு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், மானியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 10 ஆண்டுகளாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கூடுதலாக பிரதமருடைய அறிவிப்புகள் எல்லாம் நமக்கு சந்தோஷமாக இருந்தால் கூட, நாங்கள் விளைய வைக்கக்கூடிய தென்னை, நாங்கள் விளைய வைக்கக்கூடிய எள், நாங்கள் விளைய வைக்கக்கூடிய கடலைய அரசாங்கம் கொள்முதல் செய்து பொது விநியோக திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த அறிவிப்பு பிரதமருடைய அறிவிப்பிலே இல்லாதது ஒரு வருத்தம். கூடுதலாக 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை இந்த தமிழகம் தான் உலகிற்கு அறிமுகம் செய்தது. 174 வகையான நெல் வகைகள். திருத்துறைப்பூண்டியிலே நம்முடைய மறைந்த அண்ணன் ஜெயராமன் அவர்கள் அந்த 174 வகையான பாரம்பரிய நெல்லை அறிமுகம் செய்து இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக இந்த தமிழகம் இருந்தது. பிரதமருடைய அறிவிப்பிலே அந்த 174 வகையான பாரம்பரிய நெல் குறித்த ஒரு அறிவிப்பு விடுபட்டதோ என்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. கூடுதலாக இந்த தமிழகத்துல எங்க தென்காசி மாவட்டத்துல புளியங்குடியை சேர்ந்த அந்தோணிசாமி ஒரு சவால் விட்டார் 4 வருஷத்துக்கு முன்னால். ரசாயன உரம் போட்டு 1 ஏக்கர்ல கரும்பை நீ உற்பத்தி பண்ணு, நான் இயற்கை உரம் போட்டு 1 ஏக்கர்ல கரும்பை உற்பத்தி செய்கிறேன், நீ 40 முதல் 45 டன் எடுப்பு 1 ஏக்கருக்கு, நான் 90 டன் எடுத்து காண்பிக்கிறேன், ஒருவேளை என்னை நீ முந்தி விட்டால் உனக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு என்று சொன்னார் அண்ணன் அந்தோணிசாமி. இந்த களத்திலே அவர் இல்லை, இந்த களத்திலே அவர் இல்லை. உலகத்திலே நம்ம மட்டும் பண்ணல, இந்த சிக்கிம்ல அண்ணன் சொன்னார் ரவீந்திரன், 2014ஆம் ஆண்டு சிக்கிம் என்ன செய்யறாரு, நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இந்தியாவில் முதல் இயற்கை விவசாய மாநிலம் என்று அறிவித்தார்கள். விவசாயி என்ன சொல்றாங்க, நாங்கள் விளைய வைத்தது உண்மைதான், நாங்கள் இயற்கை விவசாயத்திற்கு மாறியது உண்மைதான், ஆனால் லாபம் ஈட்ட முடியவில்லை, அதற்கான சந்தையை நாம் உருவாக்கவில்லை. பிரதமருடைய வருகை சந்தோஷமானால் ஒரு விவசாயி விவசாயியாகவே இருந்தான் என்று சொன்னால்
கண்டிப்பாக நஷ்டப்படுவான். ஒரு விவசாயி வியாபாரியாகவும் மாற வேண்டும். மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பத்திற்கு அவனை பழக்குவதற்கு மாண்புமிகு நம்முடைய பிரதமர் அவர்கள் முயற்சி எடுத்திருக்க வேண்டும். அந்த அறிவிப்பு இதில் வருமோ என்று நாங்கள் எல்லாம் ஆசைப்பட்டோம். கூடுதலாக இந்த நாட்டிலே, இந்த தமிழகத்திலே இன்றைக்கு கிட்டத்தட்ட 20% பேர் கொண்டது. இந்த முன்னெடுப்பு எல்லாமே ஒரு சரியான தொடக்கமா நீங்க பாக்கலையா? இனி அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், அதுக்கான தொடக்க புள்ளியை நீங்க பாக்கலையா? பிரதமர் ஒரு இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கியதிலே எங்களுக்கு சந்தோஷம், அதுல மாற்றுக்கருத்துல வரவேற்கிறோம். நான் முதலே சொல்லிட்டேன், பிரதமரை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோமோ, எங்களுக்கு எதிர்பார்க்கிறோம் இல்லையா, நாங்க யார்கிட்ட போய் எதிர்பார்க்க முடியும்? நாட்டினுடைய பிரதமரை தான் நாங்க எதிர்பார்க்க முடியும். அப்போ நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நீண்டகால கோரிக்கை சார், நீண்டகால கோரிக்கை. உற்பத்தி பொருட்களுக்கு இரட்டிப்பு விலை என்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அறிவித்தார்கள். நாங்கள் காத்திருக்கிறோம், கிடைக்கவில்லை. எம் எஸ் சுவாமிநாதனுடைய மதிப்பு கூட்டப்பட்ட எங்களுடைய குறைந்தபட்ச ஆதார விலை என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம் கிடப்பிலே கிடக்கிறது. நீங்கள் வந்தது பெருமை, ஆனால் நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்? ஒரு தாயுள்ளத்தோடு இந்த நாட்டை வழிநடத்தக்கூடியவர் நீங்க என்ன செய்திருக்கணும்? நீங்கள் பல்வேறு ஆய்வுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு எதுவெல்லாம் இயற்கை விவசாயத்திற்கு தேவை என்கிற பட்டியல் உங்கள்கிட்ட 75% இருந்துச்சு, 25% இல்லை என்கிற வருத்தத்தை பதிவு செய்கிறோம். இதை கண்டனமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், இது எங்களுடைய வருத்தம். நாங்க கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், விவசாயி தான் இந்த நாட்டினுடைய அச்சாணி. இந்த நாட்டிலே பகுதி தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் தான். அவர்கள் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறார்கள்? இந்த வேளாண்மை ஒதுக்கக்கூடிய கடந்த முறை ஒதுக்கி இருக்கக்கூடிய 1,52,000 கோடியில பகுதி ரூபாய் எதுக்கு போகுது? PM கிசான் திட்டத்துக்கு தான் போகுது. PM கிசான் திட்டத்துக்கு போகுது. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? இந்த மண் வளமாக இருக்கும் என்று சொன்னால் மருத்துவமனைகள் குறையும். இந்த மண் வளமாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய உற்பத்தி பெருகும். இந்த மண் வளமாக இருக்கும் என்று சொன்னால் விவசாயி வாழ்வான். அதற்கான திட்டங்களை இன்னும் கூடுதல் முயற்சிகளோடு நம்முடைய பிரதமர் கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அடிப்படையாக நாங்கள் கேட்பது 5 விஷயம். எங்களுடைய மண்ணை மாற்றுவதற்கு காலக்கெடு விதிக்கக்கூடிய அந்த 4 ஆண்டு காலத்திற்கு முறையான மானியம் வழங்கப்பட வேண்டும். எங்களுடைய விளைபொருட்களை அரசு கொள்முதல் செய்து பொது விநியோக திட்டத்திலே சேர்க்க வேண்டும். கூடுதலாக இந்த எங்களுடைய பாரம்பரிய ரகங்களை உலகமெல்லாம் கொண்டு சேர்ப்பதற்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு 2ஆம் சுற்றுல பேச. ஓகே சார், பேசுங்க. மேடம் உங்க கேள்விக்கு பதில் சொன்னாங்க. சுருக்கமா மறுபடி சொல்றோம், காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி, நீங்கள் யாராக வேண்டுமானாலும் எங்கள் அரசியல் கட்சிகள் எங்களை ஆள்வதற்காக நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ சண்டை போடக்கூடிய உரிமை அது காங்கிரஸ் இருக்கும் போது போட்டோம், பாரதிய ஜனதா கட்சி இருக்கும்போது இப்ப போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய உரிமைகள், நாங்கள் இந்த நிலத்தினுடைய காந்தி சொல்றாரு, மகாத்மா காந்தி அழகா சொல்றாரு, அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய முதுகெலும்பு என்பது விவசாயம். நீங்க உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் சரி, உங்களுக்கு உணவு வேணும். அந்த உணவை உற்பத்தி செய்தவன் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு, அந்த மாநிலம், அந்த மக்கள் சந்தோஷமாக வாழ முடியும் என்பதை நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்க நீண்ட கால செயல் திட்டத்தில் இருக்கிறோம். நதிகள் ஒருங்கிணைப்பு, அனைத்து நதிகளையும் நாடு முழுவதும் ஒருங்கிணைக்க போகிறோம் என்று சொன்னார்கள், செய்யல. இந்த முல்லை பெரியாறுல நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்ற அறிக்கை பேச்சுல சொல்றாங்க, பழமையான அணைக்கட்டுகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு, அதுல எங்க முல்லை பெரியாறு வருதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த முல்லை பெரியாறுல 130 ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. ரவீந்திரன் சொன்னாங்க, காவிரி தரை இறங்கும் போது தென்பெண்ணை ஆற்றுல வெள்ள நுரை வந்து வருதுன்னு சொன்னாங்க. அது 45% நஞ்சாகி தமிழகத்திற்குள்ளே பிலிகொண்டு முல்லை பெரியாறு பக்கத்துல இருக்கு சார். அது எங்களுடைய தேனி மாவட்டத்துக்குள்ள இறங்கும் போது 12% நஞ்சாகி உள்ளே வருகிறது. தண்ணி எல்லாம் நஞ்சாக்கிட்டு, மண்ணையெல்லாம் நஞ்சாக்கிட்டு, ஒரே நாள் இரவில் நாம் இயற்கை விவசாயத்திற்கு சென்று விட முடியாது. அதனால இந்த விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும்.